இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நல்ல காம்பினேஷனில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரா ரைஸும் வெஜிடபிள் கிரேவியும் பார்க்க போகிறோம். இது நல்ல காம்பினேஷனில் இருக்குங்க. நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றத விட இந்த ஜீரா ரைஸ் வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் பச்சை பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கணுமோ, என்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு தோணுதோ போட்டுக்கோங்க. நான் பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் இது எடுத்திருக்கேன். தென் அந்த ஊற வச்ச பச்சை பட்டாணியை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு ஈஸி கிரேவிங்க. ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் பண்ணுறது. தென் ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய் போட்டு அது லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சம் நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கருக விடாமல் லைட்டாக பொரிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகி இந்த பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே இது நல்லா பாயில் ஆகி குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க. தென் 1 by 1 நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் பாயில் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி அண்ட் இன்னொன்று வந்து டொமேட்டோ ப்யூரிங்க, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு ஆனியன்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வந்து வேகணுங்க. பச்சை பட்டாணி மட்டும்தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி வேகும்போது அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும், அது வரைக்கும் வச்சுருந்தா போதும். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸும் வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகும்போதே நீங்கள் சைட் பை சைடு ஜீரா ரைஸ்க்கு தாளித்து விட்டுறலாம். அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லைங்க, 2-3 இன்க்ரீடியன்ஸ் தான், சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பே லீவ்ஸு, 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் சீரகம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். தென் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. அந்த ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் வணங்கணும். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் இந்த
தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் இந்த ஸ்டேஜுக்கு இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தேவையான சால்ட் போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்தாச்சுங்க. இப்போ சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரிசி உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு இந்த ரைஸ் மட்டுமே கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த கிரேவி எதாவது காரமாக இருந்துச்சு, இல்லை நம்ம நார்மலாக எதாவது ரைஸ் கொடுக்குறோம், நெய் விட்டு ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஜீரா ரைஸ் கொடுக்கலாம். சூப்பரான ஜீரா ரைஸ் வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். Number 2.